ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு ரிலேட்டட் தான். நான் பர்ச்சேஸ் பண்ண கோல்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தாலி உறுப்பில் நாணல் குழாவும் குண்டும். நான் வந்து வழக்கம் போல் இம்மீடியட்டாக எடுக்கிறதுனா சரவணா எலைட்டுக்கு தான். ஏன்னா அங்கே கொஞ்சம் மற்ற ஷாப்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது. அதனால் சரவணா எலைட்டுக்கு போயிருந்தோம். இது வந்து வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாணல் குழா குண்டு. இது வந்து ரெண்டுமே ஒரு கிராமு. அதாவது 2 நாணல் குழாவுமே சேர்த்து 1 கிராம், அரை கிராம் வரும். அதே மாதிரி குண்டுமே அரை கிராம். ஸோ பேராக பார்த்தீங்கன்னா 1 கிராம் வரும். ஸோ டோட்டலாக நான் வந்து 2 கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நான் என்ன நினச்சிட்டேன், இதுக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் என்னடா இருக்க போகுது, வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதோட டிசைன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எல்லாமே வந்து க்ராஸாக ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, லைனாக. நான் கிளியராக எடுக்க ட்ரை பண்ணுறேன். நாணல் வந்து நான் சிம்பிளாக எடுத்தேன். அது வந்து நடுவில் கொஞ்சம் டிசைன் வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டிசைனுக்கு பொறுத்து வந்து நாணல் குழா ஸ்டார்டிங் வந்து 10% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 12, 14 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாணல் குழாவுக்குமே வந்து வேஸ்டேஜ் டிஃபர் ஆகுது. நீங்கள் அதுவே குண்டு பார்த்தீங்கன்னா, குண்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து வேஸ்டேஜ் 12% தான் சொன்னாங்க. இதுவே நான் வந்து வேறு கடையிலலாம் கேட்டு பார்த்தேன்னா, ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் 18%ன்னு சொன்னாங்க. நான் என்னடா இது, நம்ம தான் சிம்பிளாக தான் எடுக்கிறோம். இப்போ கம்பல், வளையல், ரிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும்னு நான் நினச்சேன். பார்த்தா நமக்கு இந்த சிம்பிள் திங்ஸுக்குமே டிசைன் இருக்கிறது போல் நமக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாகுது. இந்த குண்டுக்கு வந்து 14%. நாணல் குழா சிம்பிளாக இருக்கிறதுனால அது வந்து 10% தான். இது வந்து 916 22 கேரட் கோல்டு தான். இதில் என்னென்னா, நான் போகும்போது ரேட் வந்து அதிகமாக இருந்தது. இப்போது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதில் சொல்கிற ப்ரைஸை விட நீங்கள் வந்து ஒரு 3000 வந்து கம்மியாகவே இப்போ இருக்க ரேட்டுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட டிசைன் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைக் கர்வ் மாதிரி பெண்டாகி மிடில் இருக்குது. 2 பக்கம் அந்த இது போடுறதுக்கான ஹோல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இந்த டிசைன் இருக்குது. நாணக்குழான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளெயின் தான். கிட்ட காட்டினா தான் அது வந்து சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து 14%. 12%லேயுமே இருக்குது. அதில் வந்து எப்படி இருக்குன்னா, நடுவில் சும்மா லைட் டிசைன் மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஈவன் அரை கிராமாக இருந்தாலுமே நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் லைட்டாக. மேபி நம்ம ஃபுல் ஃபோர்ஸோடு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் நான் லைட்டாக வந்து பார்த்தேன், அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வரும். அண்ட் இப்போ வந்து நாணக்குழா பார்த்தீங்கன்னா, நாணக்குழா வந்து இதுவுமே அரை கிராம் தான். 916 22 கேரட் தான். இது சிம்பிளாக எப்படி இருக்குன்னா, நடுவில் பிளெயினாக தான் இருக்குது. அதில் வந்து அந்த இது 916 இது கொடுத்துருக்காங்க, ஹெச்ஓஐடி கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னரில் ஒரு சின்னதாக டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு நாணக்குழாவில் பார்த்திங்கன்னா, இது செப்பு உடைய இது வந்து உள்ளே போட்டு கொடுத்தாங்க நாணக்குழாவுக்கு. பட் வந்து இதுக்கு குண்டுக்கு வந்து எதுவுமே போடலை. இதுக்கு மட்டும்தான் அது போடுறதா சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த செம்பு கலரில் தெரியுது பாருங்கள். உள்ளே வந்து அந்த இது வச்சாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கட்டும், கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே வந்து அரை கிராமாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 1 கிராம்லையுமே பார்த்தோம். 1 கிராமுக்கும் இதுக்கும் இருக்க என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது கொஞ்சம் பார்க்க பார்வையாக இருந்தது. இது வந்து சின்னதாக அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அரை கிராம்லேயே எடுத்துட்டோம். ஸோ ஓவராலாக வந்து 2 கிராம்ஸ். நான் இந்த 2 உறுப்புகளும் எடுத்திருக்கேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு உறுப்புலாம் பார்த்தா அதில் இன்னும் டிசைன் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாகவே வரும்னு நினைக்கிறேன். இப்போ பில்லிங் பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து பிளெயின் நாணக்கூடாது, நம்ம பார்த்துருவோம். இது பிளெயின்னால நமக்கு வேஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ பிளெயின் நாணக்குழான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 கிராம் வெயிட்டு, நெட் வெயிட்டுமே அவ்வளோதான்.
விஏ வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க கிராம்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 1 கிராம் எடுக்கிறோன்னா 100 மில்லிகிராம் வந்து நமக்கு வேஸ்டேஜில் போகும். அதுவே நீங்கள் வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 1 கிராமுக்கு 10%னா 100 கிராம் வரும். நான் போன அன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு 14,725. இப்போ பார்த்தீங்கன்னா 13,300 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இதுலேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு வந்து 1,500லேருந்து 3,000 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,000 வந்து எனக்கு லாஸில் தான் போயிருக்கு. பட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து விற்கிறதுக்காக வாங்கலை. ஸோ ஓகே, அது எனக்கு எமர்ஜென்சினால நான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாணக்குழாயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,167. இப்போ அடுத்து வந்து குண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அந்த கிராஸாக கர்வாக வருது அந்த டிசைனு, நல்லா இதுவாகவும் தெரியுது. ஸோ அதனால தான் இதுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 40 மில்லிகிராம் வந்து அதிகமாக இருக்குது. 1.040 இருக்குது. இதுக்கு வந்து எனக்கு 14% சொன்னாங்க. ஆனால் கிராம் படி பார்த்தோம்னா 14.5% தான் நினைக்கிறேன். அது 145ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு ரேட்டுக்கு போட்டால் அது வந்து 17,457. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து 3%. ஜிஎஸ்டியே எனக்கு 1000 மேலே வந்துச்சு. அண்ட் ஓவராலாக பார்த்தா 34,665. இப்போ நீங்கள் வந்து இதை எடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 32,000 முடிஞ்சிடும். நான் வந்து கிட்டத்தட்ட 35,000 வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இருக்க விலைப்படி பார்த்தீங்கன்னா 13,300 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 32,000க்கே வந்து இந்த 2 கிராமை வந்து எடுத்துடலாம். இந்த கேல்குலேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் போன தடவை வந்து ஒரு ரிங் வாங்கினேன் 2 கிராமு. அது வந்து 28,000க்கு தான் வாங்கினேன். அதோட வேஸ்டேஜே வந்து 10% தான் இருந்தது. ஸோ அதனால் இதுக்கும் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஐ எம் ராங். சின்ன பாக்ஸ் ஷேப் மாதிரி இன்னொரு குண்டு டிசைன் இருந்தது. பட் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. ஆனால் நீங்கள் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் சிம்பிள் டிசைனாக இருந்தது. அதனால் அதுக்கு வந்து 12% கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரு பேர் வந்து 1 கிராம் தான். இதில் வந்து 40 மில்லிகிராம் அதிகமாக இருக்குது லெஃப்ட் சைடில், அதில் வந்து 60 மில்லிகிராமு. இதுதான் அந்த டிசைன், சிம்பிளாக ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் எடுத்தது வந்து முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டிசைன் தான். இது வந்து பக்கத்தில் நீங்கள் ரைட் சைடில் 2 கிராம். இது 2 கிராம் தான், கொஞ்சம் சைஸ் தான் பெருசாக இருக்குது. நானும் கூட என்கிட்ட இருந்தது இது, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது இல்லாமல் வந்து நடுவில் ஒரு டிசைன் மாதிரி இருக்குங்க, அதுக்கு வந்து வேஸ்டேஜ் 2% வந்து அதிகமாக வருது. பட் எங்களுக்கு வந்து இதுவே ஓகேவாக இருந்தது, அதனால் நாங்கள் இதே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். சேம் அதே மாதிரி தான் இருக்கும், நடுவில் மட்டும் நமக்கு அந்த கிராஸாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.